அதனாலே வாழ்த்துக்களையும் அன்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பரிசுத்த வாரம், ஹோலி வீக், அது நேற்று தினத்தினுடைய வாரத்தின் முதலாம் நாள். அதை தோன்றுகிறது வேதத்தின் அடிப்படையில். அதை இந்த நாளிலும் நாம் அதை அனுசரித்து வருகிறோம். ஓய்வு நாளிலே அவர்கள் கூறினார்கள், யூதருக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை. ஆகவே அங்கே அவர்கள் ஆராதனைக்காக கூடினார்கள் இதற்கு முன்புதான். ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவும் கூட தன்னுடைய ஊழியத்தை முடித்துவிட்டு எரிகோ வழியாக பெத்தானியா பெத்பகே வந்து அங்கே தங்கி அதன் பின்பதாக தேவாலயத்திற்கு வந்து மறுநாளில் வாரத்தின் முதலாம் நாளில் அவர் பவனியாக அங்கிருந்து செல்கிறார். இது பக்கத்து கிராமம். அங்கிருந்து அவர் ஏறி செல்வதற்கான கழுதையும் மரியாகி கழுதை குட்டியும் கொண்டு வர சொல்லி கழுதை மேலே ஊர்வலமாக செல்கிறார். அதை நேற்று தினத்தில் நாம் அடையாளமாக பவனி வந்து ஆசிரியத்தோம், அதை தியானித்தோம். அந்த தியானத்தினுடைய இறுதி பகுதி, அதிலிருந்து இந்த நாளுடைய வேத பாடமாக வாசிக்க கேட்ட பகுதியை நாம் ஒரு தொடர் நிகழ்ச்சியாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக நேற்று தினத்தில் நடந்த அந்த பவனி முடிகிற நேரத்தில் இயேசு கிறிஸ்துடைய தேர்ந்தெடுத்த விதம், இடம் அந்த இடத்துல முக்கியமானது. அங்கிருந்து நம்முடைய தியானத்தை நாம் தோன்றுவோம். மத்திய சுவிசேஷம் 21வது அதிகாரம், அதிலே தான் நாம் இப்போ வாசிக்க கேட்டோம். அதில் முதல் பகுதியிலே வருகிறது தான் நேற்று தினத்தில் மார்க்கோட சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம், லூக்காவுடைய சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம், யோவானுடைய சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம், இவர்களெல்லாம் பார்த்தோம். அந்த சம்பவங்களுடைய அந்த தேவன் முடிவெடுத்த அதை தேர்ந்தெடுத்த ஒரு குறிப்பிட்ட ஒரு புள்ளி இருக்கிறார், பாயிண்ட். அதுதான் அந்த இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையிலேயே ஒரு திருப்புமுனை, டர்னிங் பாயிண்ட். அதுதான் அங்கே அவர் பார்க்கிற ஒரு பக்கம் அரண்மனை இருக்கிறார், அங்கே ஏரோதை அரசாண்டு கொண்டிருக்கிறார். இங்கே ஒரு பக்கம் தேவாலயம் இருக்கிறார். இந்த கூடி வந்த ஜனங்கள் நினைத்தார்கள், இவர் நமக்கு ஓசனா, தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்வது, அவர் நேராக நம்ம எல்லாம் கூட்டிக் கொண்டு இந்த அரண்மனையை போய் ஏரோதை ஜெயித்து, படையை ஜெயித்து உள்ளே அரசாட்சி செய்வார். இந்த யூத நாட்டுக்கு அவர்கள் இஸ்ரவேல் நாட்டுக்கு ராஜா என்று நினைத்து கொண்டு வந்தார்கள் அதுவரை. ஆனால் இவர்களுக்கு ஏமாற்றம். வலது பக்கமாக போக வேண்டிய இயேசு கிறிஸ்து இடதுபுறமாக தேவாலயத்திற்கு போய்விட்டார். அப்பொழுதே இவருடைய எண்ணங்கள் எல்லாம் மாறிவிட்டது, ஏமாற்றி விட்டார் என்று சொல்லி அங்கே தேவாலயத்திற்கு கடந்து செல்கிறார். இவர்கள் யூதர்களுக்கு மட்டும் ஒரு இரட்சகராக, நாம் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்தியாவின் தேசத்தந்தை மகாத்மா காந்தி என்று சொல்கிறோம் அல்லவா, அதே போல் யூதர்களுக்கு மட்டும் அவர் மீட்பர், இரட்சகர், சுதந்திர வாழ்க்கை கொடுத்தவர் என்றால் அவர் வலது பக்கத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும். அந்த அரண்மனையை அவரை அடக்கியிருக்க வேண்டும். ஆனால் இவர் உலகம் முழுவதற்குமான ராஜா, உலகம் முழுவதற்குமான இரட்சகர் அல்லவா. ஆகவே அவர் இடது பக்கமாய் திரும்பி தேவாலயத்திற்குள்ளே போனார். இதுதான் அவர் முடிவெடுத்த இடம். அதனுடைய தொடர்ச்சியை நம்ம அதிகமாக நம்ம பார்ப்பதில்லை அல்லவா. அங்கே அவர் தேவாலயத்தை சுத்திகரித்தார் என்று பார்க்கிறோம். அவர் தேவாலயத்திற்கு பிரவேசித்த போது, நம்ம வாசித்த பகுதியை கொஞ்சம் பொறுமையாக தியானிப்போமே. அவர் பிரவேசித்த பொழுது அங்கே புறா விற்கிறவர்களையும் காசை கொள்ளுகிறவர்களையும் அங்கே ஆடுகளையும் ஆடுகள் வைத்திருக்கிறவர்கள் எல்லாம் அங்கே
அவருக்கு கடும் கோபம் வந்தது. நம்ம இதை வாசிக்கும் போதெல்லாம் எப்படி வாசிப்போம்னா, அவர் உள்ளே பிரவேசித்தார். காசு கொடுக்கலையும் புறாக்களையும் ஆளுகள் விற்கிறவர்கள் கண்டு அவர் கோபப்பட்டு அவர்களை நீங்கள் இது ஜப ஆலயம் எனப்படும், இதை நீங்கள் கள்ளக்குடியாக மாற்றி விட்டீர்கள் என்று ஒரு வாசிக்கக்கூடிய ஸ்டைலில் சொன்னால், உண்மையிலே என்ன நடந்திருக்கும் பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், கற்பனை செய்து பாருங்கள். எனக்கே சில நேரத்தில் கோபத்துக்கு தெரியுமா, நீங்கள் சலசலன்னு எங்கேயாவது சத்தம் கேட்டுச்சு. இப்போ இல்லை, போன மாதம் சொல்லிட்டல வெளியே சத்தம் கேட்டுச்சு. இல்லை, இந்த மாதம் தரோம். ஆமாம், மார்ச் மாதம் தான் 3ஆம் நேரத்தில் வந்து வெளியே ரொம்ப சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க. நான் 6:30 முடிவு போகிற நேரத்தில் அதே தான் சொல்கிறேன், ரொம்ப சலசலப்பாக இருந்துச்சு. ஆனால் அது அல்ல, வெளியே மட்டுமல்ல, இது சத்தத்துக்கே இப்படி ஒரு சலசலப்புக்கே கோவம் வருது. சில சின்ன பிள்ளைங்க ஓடி ஓடி விளையாடிட்டு இருப்பாங்க சர்ச்சுக்குள்ளே. அப்புறம் உள்ள எல்லாம் நடந்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக தெரியும். அதுக்கே எனக்கு அப்படியே டென்ஷனாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்க்குற காட்சி அது ஒரு பரிசுத்த தரம். அந்த காட்சி கொடூரமான காட்சி. அங்கே மனுஷர்கள் மிக பரிசுத்தத்தோடு நிற்க வேண்டும். நம்ம ஆலயத்துக்கு வந்து நம்ம வரும் நல்ல பரிசுத்தத்தோடு வரணும். எவ்வளோ சுத்தம் பண்ண முடியுமோ குளிச்சு பரப்பிட்டு எவ்வளோ நீட்டாக வருமோ அவ்வளோ நீட்டாக வரும். ஆனால் அங்கே ஆடு மாடு புறா எல்லாம் இருக்கிறது. மேசைகளிலே காசு வைத்திருக்கிற அந்த நேரத்தில் நமக்கு இருக்கிற அந்த நோட்டு மாதிரி தாள்கள்லாம் கிடையாது, எல்லாமே நாணயங்கள் தான். அதனாலே நம்ம வச்சுக்கிறோம் பைசா துட்டு வச்சுக்கிறோம், அந்த மாதிரி நாணயங்கள் தான். சில்வர் காயின் அல்லது வெண்கலத்தில் ஆன காயின், அப்படி அவங்க காயின் தான் வச்சுருப்பாங்க. அது நாணயங்கள் அங்கே அடுக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களை விற்பதற்கும் அதை மாற்றி கொடுப்பதற்கும் அங்கே நாணயங்கள் வைத்திருக்கிறார்கள். விற்கிறவர்கள் இருக்கிறார்கள், கூவி கூவி அழைக்கிறார்கள். இங்கே நல்ல ஆடு இருக்கிறது, இங்கே நல்ல புறா இருக்கிறது, பலியிடுவதற்கான இதெல்லாம் பஸ்கா பண்டிகை ஆசரிப்பதற்காக கூறி வந்திருக்கிறார்கள். ஆகவே பலியிடுவதற்கான ஆடு இருக்கிறது. விற்று ஒரு சந்தையை போல, ஆட்டு சந்தையை போல, புறா சந்தையை போல ஒரு சந்தையாக அங்கே கூவி கொண்டிருக்கிறார்கள். இதை கண்டு இயேசு கிறிஸ்துவுக்கு பயங்கரமான கோபம் வந்தது. கோபம் வந்த உடனே அவர் அவர்களை துரத்தினார். நீங்களா யோசித்து பாருங்க, இன்னைக்கு கற்பனையை நிறைய பண்ணிக்கோங்க. அங்கே ஆடு மாடெல்லாம் அவுத்து விட்டா அது வாசலை பார்த்து நேராக எனக்கு அதான் வழி, இதான் வெளியே போகிற வழி, இது உள்ள ஒரு வழியில போகும், அங்கே இங்கே கரைஞ்சிருக்கும். ஆகிய ஆடுகள் கலைந்திருக்கிறது, புறாக்கள் பறக்கிறது. இங்கே இவர்கள் கோபத்தில் ஆங்காங்கே சிதறந்து ஓடுகிறார்கள். இவர்கள் கோபப்படுகிற இயேசு கிறிஸ்து அதட்டுகிறார். இது ஜெப வீடு, இது ஜெப வீடு, இது திருடர்களுடைய வீடாக, கள்ள குகையாக நீங்கள் மாற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். ஆவேசத்தோடு கத்துகிறார். பயப்படுகிறார்கள். இவர்களிலே ஒருவன் அந்த தேவாலய தலைவரிடத்தில் ஆசாரியர் பிரதான ஆசாரியத்தில் ஓடுகிறான். பிரதான ஆசாரியர்களாலே காய்வானிடத்தில் ஓடுகிறான். காய்வா, இப்படி ஒருவன் நம்முடைய தேவாலயத்தில் வந்து காசு வசதிகளை புரட்டி புறாக்களை எடுத்துவிட்டு ஆடுகளை அவுத்துவிட்டு கலட்டை செய்து கொண்டிருக்கிறார். கலவரம் செய்கிறார். ஒரு தனி மனிதனாக கலவரம் செய்து கொண்டிருக்கிறார். யாரது? காய்வா கேட்கிற யாரது? அங்கே ஊர்வலமாக எல்லாரும் ஓசனா ஓசனா என்று என்னை ரட்சியும் கர்த்தாவே என்று கூப்பிட்டு பொழுது நம்மளெல்லாம் அமைதியாக இருக்க சொல்லவே, அப்பொழுது இவர்கள் அமைதியாக இருந்தாலும் இந்த கற்கள் கூப்பிடும் என்று திமிராக சொன்ன அந்த இயேசுதான் இப்பொழுது உள்ளே வந்து விட்டான். அவன் தான் இப்படி கட்டிக்கொண்டு அழுத்திக்கொண்டு துரத்தி கொண்டு இருக்கிறார். காய்பாவுடைய கோபம் மறுபடியுமாக அதிகபட்சமாக ஊர்வலம் வரும்போதே அங்கே கம்ப்ளைண்ட் போயிடுச்சு. இப்படி ஒருத்தர் பண்ணிட்டு இருக்கார். மறுபடியும் கம்ப்ளைண்ட் போயிருக்குது. கோயிலுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறார். வேகம் கூறிக்கொண்டு இருக்கிற இவர்களை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என்று அந்த திட்டம் அவர்கள் வேகமாக செயல்படுத்த வேண்டும் என்று திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது இதுதான் சொல்லல, அந்த இடத்துல அது வந்து தேவாலயம். அப்போ யூதராக இருக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் தான்
அந்த இடத்துல லேவி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பிரதான ஆசாரியர் இருக்க முடியும். மற்றவர்கள் துணை ஆசாரியர்கள் எல்லாருமே லேவி கோத்திரத்தில் மட்டும்தான் இருக்க முடியும். இவர் எல்லாத்தையும் துரத்துட்டு என் பிதாவுடைய மீது செவ்வ வீடு இது கலர் புகையாட்டாளி சொல்லியிருக்கிறாரு, இவ்வளவு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனால் இவருக்கு யூத மதப்படி அவரை குற்றம் பிடிச்சாச்சுன்னா அந்த இடத்துல கொண்டுலாம். ஆனால் தேவாலயத்திலே அவர் மத பிரச்சனையை பிடிச்சி அவர் தண்டிக்கணும்னா நியாயப்பிரமாணத்தின்படி தான் தண்டிக்கணும். நியாயப்பிரமாணத்தின்படி எப்படி ஒரு மதத்தை அவர் எதிர்த்து பேசுகிறார், மத போதைக்கு விரோதமாக பேசுகிறார், இது நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக பேசுகிறார், என்ன தண்டனை தெரியுமா? கல்லெறிந்து கொள்வார். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்லெறிந்து கொள்வதற்காக அப்படி தயாராகிறாரு இல்லை, அவர் ஏற்கனவே சொல்லித்தான் வந்திருக்கிறார், என்னை சிலுவையில் அறைவார்கள், நான் பாடுபடுவேன், சிலுவையில் அறைவேன், 3 நாள் உயிர்த்தெழுவேன் என்று ஏற்கனவே அவரை சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல என்ன நடந்தாலும் அவரை கொல்ல போறதில்லை, அது அவருக்கு தெரியும். ஆனால் தன்னுடைய கடமையை செய்கிறார். இப்படி எல்லாரையும் துரத்தின பின்பு நீங்க சிட்டியெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஆலயத்துக்கு முன்பதாக, பெரும்பாலான ஆலயங்களுக்கு முன்பதாக அங்கே பிச்சை எடுக்கிறவர்கள், கண்பார்வையற்றவர்கள், நடக்க இயலாதவர்கள், வாழ முடியாத தொழுநோயாளிகள் பிச்சை எடுத்துக் கொண்டிருப்பார்கள். அதே போல இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல இந்த எல்லாரையும் அடித்து துரத்தி கொண்டிருக்கிறார். இவர்கள் வெளியே இருக்கிறாங்க. அங்கே ஆடு மாடு புறா எல்லாம் ஓடுது. அவங்கெல்லாம் கேட்கிறாங்க, என்னாச்சு ஆலயத்துக்குள்ள என்னமோ நடக்குது, எனக்கு சத்தம் கண்பார்வை இல்லாதவர்கள் கேட்கிறார்கள், ஒரு சத்தம் ஏதோ ஓடுகிறார்கள், ஏன் கேட்கிறார்கள். நடக்க இல்லாதவர்கள் கேட்கிறார்கள், என்ன நடக்கிறது, உள்ளே ஓடி வருகிறார்கள், வெளியே ஓடி வருகிறார்கள், என்ன நடக்கிறது? அங்கே வாழ இயலாத அத்தனை பேரும் வெளியே நின்று கேட்கிறார். ஏனென்றால் அவர்களுக்கு தேவாலயத்திற்குள்ளே அனுமதி கிடையாது, அவர்கள் உள்ளே வரக்கூடாது, சிறு பிள்ளைகள் உள்ளே வரக்கூடாது. இது போன்ற மாற்றுத்திறனாளிகள் ஆலயத்திற்கு வெளியே தான் நிற்க வேண்டும். இது ஒரு 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் தாவீது தவறாக புரிந்து கொண்டார். பெலிஸ்திய மன்னர் அவரை மிரட்டினார். ஒன்னெல்லாம் போய் ஜெயிக்கிறதுக்கு சாதாரண மாற்றுத்திறனாளி வச்சு உனக்கெல்லாம் தேவையில்லை, ஒரு போர் படை வீரர்களே தேவையில்லை, ஒன்னெல்லாம் ஈஸியாக ஜெயிச்சிருவேன் தாவீது சொன்னபடியே தாவீதுக்கு கோபம் வந்துருச்சு. அப்படின்னு இந்த மாதிரி சரி பண்ணிடுவாரோ, நம்ம படையில் யாருமே இருக்கக்கூடாது சொல்லி தேவாலயம் வரைக்கும் இதை கொண்டு விட்டாங்க. ஆக அன்னைக்கு தேவாலயத்தின் வெளியே எல்லாரும் இருக்கிறார்கள். இதை கேட்கிறார்கள், என்ன நடக்கிறது? அவர் சொல்லுகிறார், அங்கே ஒருவரை எல்லாரையும் துரத்திட்டாரு, காசெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டாரு, புறாவெல்லாம் ஆழ்த்து விட்டுட்டாரு, ஆடெல்லாம் ஆழ்த்து விட்டுட்டாரு, அது வித்துட்டு அவரை அடிச்சு துரத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க. யார் அப்படி செய்கிறது? அவர் இயேசு கிறிஸ்து என்று சொல்கிறார். அங்கே கேள்விக்கொண்டு இயேசு கிறிஸ்து என்று இந்த கண்பார்வை இழந்தவர்களிடத்திலே, நடக்க இயலாதவர்களிடத்திலே, தொழுநோயாளிகளிடத்திலே அங்கே சொல்கிறார்கள், இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவர் அங்கே கரெக்டாக செய்து கொண்டிருக்கிறார்களா என்று சொன்ன உடனே அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, இயேசு கிறிஸ்துவா, அவர் சுகமாக்கக்கூடியவர்களே, இங்க வர வழியில் எரிகோவுக்கு வருகிற வழியிலே அவர் பன்றிமயிரை குணமாக்கிறவர்கள் கேள்விப்பட்டோமே, விரைவிலேயே பார்வையிலிருந்த மனிதரை அவர் சுகமாக்கிறார் என்று நாங்கள் கேள்விப்பட்டோமே, தொழுநோயாளராக இருக்கிறவர்களை எனக்கு சுத்தமாக்கி என்று சொல்லி அவர் சொஸ்தமாக்கினாரே, விரைவிலே நடக்க இயலாதவரை எழுந்து நடை என்று 38 வருடமாக வியாதியத்தவரை எழுந்து நடை என்று நடக்க வைத்தாரே, திருமணக்காரரை நடக்க வைத்து வரலவா, அவர் சுகம் கொடுக்கிறவர் என்று சொல்லி கண் பார்வை இழந்தவர்களும் நடக்க இயலாதவர்களும் தொழிலாளர்களும் அந்த பரிசுத்த தேவாலயத்துக்கு உள்ளே வந்துட்டாங்க. இப்போ ஒருத்தர் ஓடுறான், காய் பாவனத்தில் இன்னொருத்தர் ஓடுறான், ஆண்டவரே பரிசுத்த குறைச்சல் ஆயிட்டு போச்சு நம்ம தேவாலயம், இப்ப வெளியே கேட்டு அத்தனை உள்ள வந்து அசுத்தமாக்கிட்டானே. வேற வாசிக்க தெளிவா கேட்டுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர்களை எல்லாரையும் இயேசு சுத்தமாக்கிறார். ஹல்லேலூயா. அன்னைக்கும் அற்புதம் பண்றார். அப்ப இனி அவரை குறை சொல்ல முடியாது. அங்கேயும் அவர் சுத்தமாக்கி அவருக்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்துட்டு அவர்கள் தேவாலயத்துக்குள்ள வரலாம். அப்புறம் ஊர்வலத்தில் ஒரு சட்டம் கேட்டு தாவீது குமாரனுக்கு ஓசனா என்று சொல்லி
அதே போல இங்கே கூடி வந்திருக்கிற சின்ன பிள்ளைங்க பார்க்கிறாங்க. அங்கு பயங்கர ஹீரோவா இருக்காரு. எப்படி பறந்து பறந்து அடிக்கிறாரு, எல்லாத்தையுமே அடிக்கிறாரு, பறந்து தூள் பறந்துட்டாரு அப்படின்ட்டு அங்க இந்த அங்குள் யாரு 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 நினைச்சுக்கிறாங்க. இயேசு சொன்ன தோற்றமே படத்தில் காட்டுற மாதிரி வயசான ஆளெல்லாம் இல்லை, 33 வயசு தான். அங்கிள் தான் சின்ன பிள்ளைகளுக்கு அங்கிள் கேட்குற அளவுக்கு தான் அவருடைய தோற்றம் இருந்துச்சு. நமக்கு படத்தில் ரொம்ப 60-70 வயசு இயேசு கிறிஸ்து மாதிரி எல்லாம் தாத்தான்னு கூப்பிடுற மாதிரி அந்த இடத்துல இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்துக்கு 33 வயசு தான். அந்த வயசுல அந்த கலெக்டாக பண்ணி எல்லாரும் சோஸ்தை வாங்கிட்டு அந்த தேவலத்துக்கு அந்த பிள்ளைங்களும் கேட்குறாங்க, இந்த அங்கிள் யார்? இந்த அங்கிள் தான் உலகத்தை மீட்க வந்த ரட்சகர் என்று இருக்கிறவர்கள் சொல்லிக் கொடுக்கிறார்கள். சொஸ்தமானவர்கள் சொல்கிறார், அற்புதம் செய்கிற ரட்சகர் அவரை சொஸ்தமாக்கிறார். இந்த தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை அறிந்தவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் உலகை மீட்க வந்த கிறிஸ்து என்கிற ரட்சகர் சொல்கிறார்கள். உடனே இவருக்கு தான் ஓசன்னா, கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று 118 சங்கீதம் 1 வந்த அந்த வார்த்தையை இந்த பிள்ளைகள் நியாயப்பிரமாணத்தை படித்திருக்கிறார்களே, சங்கீதத்தை படித்திருக்க இவர்களும் இப்பொழுது சொல்கிறார்கள், ஓசன்னா தாவீதின் குமாரனுக்கு ஓசனா என்று. இப்ப இந்த அந்த தேவாலயத்துக்குள்ள இருக்கிற சின்ன பிள்ளைகளோ இப்போ ஓசனானுக்கு இங்க கூக்குரல் எடுக்கிறார்கள். அப்பொழுது அந்த தேவாலயத்திலிருந்த ஆசாரியர்கள் இந்த குழந்தையை வெளியே எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த குழந்தையும் அமைதியாச்சு அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொல்றாரு, தீர்க்க தரிசனம் நிறைவேறப்பா, பாலகர் வாயினால் இந்த குமாரன் வாழ்க்கப்பட வேண்டும் என்பதை முன்குறித்தது. நீ அதையும் தரமுடிய முடியாது. மாற்றுத்திறனாளிகள் உள்ளே வரக்கூடாது என்று வைத்திருந்தார். வெளியே அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளை தேவனிடத்திலே ஆண்டவிடாமல், தேவாலயத்திற்கு ஆண்டவிடாமல் அவர்கள் ஒதுக்கி வைத்திருக்கிறீர்கள். அவர்களும் உள்ளே வந்திருக்கிறார்கள். வேண்டாத கொள்ளைக்காரர்களும் கள்ளர்களும் ஆலயத்திற்கு ஏற்றி வைத்திருக்கிறீர்கள். அவர்கள் வெளியே துரத்தப்பட்டிருக்கிறார்கள். இதுதான் சுத்திகரிப்பு, மெய்யான சுத்திகரிப்பு, கிளென்சிங் ஆஃப் தி டெம்பிள். அப்படியே அந்த தேவாலயத்தை ஏதோ உள்ள இருக்கணுமோ அதை இருக்க வச்சுட்டு, ஏதோ உள்ள இருக்கக்கூடாதோ அதையெல்லாம் வெளியே துரத்திட்டார். இதுதான் அந்த நாளிலே அந்த பவுனுடைய இறுதியாக அது நடந்தது. இத்தனை நிறைவேறுதல்களும் இயேசு கிறிஸ்துவுடைய அந்த கிரியைகளிலே இருந்தது. சில நேரங்களில் நேரமின்மை காரணமாக இவர்கள் எல்லாம் ஆராயாமல் நம்ம விட்டுவிட்டோம். ஆகவே இயேசு கிறிஸ்து தன்னை அவர்கள் கொலை செய்யட்டும் என்று தாமாகவே முன் வந்து தாம் செய்ய வேண்டிய கடமைகளை அப்படியே செய்கிறார். இவர் இப்படி செய்தால்தான் இவரை ஏரோடத்தில் கொண்டு போனால் யூதர்கள் மத்தியிலே அவர் விசாரிக்கப்படுவார், யூத முறைப்படி தண்டிப்பார்கள். ஆனால் இதை மீறி ஏரோடத்தில் கொண்டு போய் இது என்னுடைய எல்லைக்கு உட்பட்டதல்ல, இவரை பிலாத்துவிடத்தில் கொண்டு போகணும் என்று சொன்னால்தான் அங்கே சிலுவை மரணத்தை அவர் ஏற்க முடியும். அதுக்காக தான் எல்லை மீறி அகவில் அதே நேரத்தில் தேவனை பிரியப்படுத்தும்படியாக தன்னுடைய உயிரையும் துச்சமாக கருதி தாம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு செத்து இந்த உலகத்திற்கு ஒரு ரட்சிப்பு உண்டாக்க வேண்டும் என்று அந்த சுத்திகரிப்பை அடையாளமாக செய்கிறார். அதுதான் இன்றைக்கு நம்முடைய பாடமும் கூட. அதுதான் தேவாலயத்தை நாமும் இயேசு கிறிஸ்து எப்படி முக்கியத்துவம் கொடுத்தாரோ இருந்தாரோ அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய ஆலயத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தையும் அது ஒருக்காக மறந்துக்கூடாது. ஆலயத்தை அலங்கரிச்சிடலாம், அல்லது சரீரத்தில் மேலே கூடிய நம்ம அலங்கரிச்சிடலாம். அதல்ல, நாம தேவாலயத்தையும் பரிசுத்தமாய் பாதுகாக்க வேண்டும். என்று சொன்னால் அது தேவன் தங்குகிற இடம். நம்முடைய சரீரமாகிய ஆலயத்தையும் பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும், சுத்திகரித்து பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய சரீரம் நம்முடைய இருதயம் தேவன் தங்கும் வாசஸ்தலம். பரிசுத்த குலைச்சல் இருக்குமானால் அவர்களை விட்டு இயேசு கிறிஸ்து பார்க்கிறபடி நாம் நம்மை நாமே பரிசுத்தமாக்கிக் கொள்ளும்.
அதற்கு ஆவியார் நமக்கு உதவி செய்வராக. இந்த திருவார்த்தைகளால் கர்த்தர் ஒவ்வொருவரையும்